கிட்டத்தட்ட 300 கோடி கலெக்ட் பண்ண 2026 தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிராஸ் மூவியை தான் இன்னைக்கு மாற்றி எழுத போகிறேன். நீயாடா போட்ட? இல்ல நீயா போட்ட? இந்த வீடியோல நான் என்னோட ஒப்பீனியனை தான் சொல்ல போறேன். ஒரு சில விஷயங்களை மாத்தி இருந்தா எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். சோ நான் டைரக்டரும் இல்ல, ஸ்டோரி ரைட்டரும் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸா தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ரொம்ப நல்லாவே இருந்தது. என்னன்னா, கேரளால இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் மெடிக்கல் ரீசனுக்காக சென்னைக்கு வராங்க. அவங்களோட நகையை 2 பேர் திருடிடுறாங்க. அந்த திருடன் கிட்ட இருந்து நகை போலீஸ் கிட்ட வந்துருது. ஆனா போலீஸ் கிட்ட இருந்து அவங்களோட நகையை இவங்களால வாங்க முடியல. கோர்ட்ல அலைய விடுறாங்க. இவங்களுக்கு அவங்க நகை கிடைச்சு அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு ஒர்க் ஆகாத விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இந்த படம் ஒரு ஃபேண்டசி படமா இல்லனா ரியலா நடக்கிற கதையான்னு தெரியாம 2 விதமா போறதுதான். லாஜிக்னு ஒண்ணு யோசிக்க ஏன் நினைக்க கூட கூடாது. நடக்கிற எல்லா விஷயங்களுமே கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கு. கடவுள்னு தெரிஞ்ச யாராவது அவர்கிட்ட சவால் விடுவாங்களா? கடவுளை ஜெயிக்க முடியுமா? சாமி கிட்ட வேண்டதுனால தான் ஹெல்ப் பண்ண வராருன்னா எவ்வளவு பேர் வேண்டுறாங்க, எவ்வளவு பேருக்கு கெட்டது நடக்குது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் வராம இவங்களுக்கு மட்டும் ஏன் வரணும்? அதை ஜஸ்டிஃபை பண்ண த்ரிஷா கிட்ட நான் வந்துட்டு தான் இருக்கேன், நீ இப்பதான் என்ன பாக்குறேன்னு சொல்லுவாரு சூர்யா. ஆனா அப்பவே வந்திருந்தா அப்பவும் அங்க பேபி கண்ணன் தான் வில்லன். இவ்வளவு நாளா வார்னிங்கே பண்ணலையா? இந்த மாதிரி படம் ஃபுல்லா ஒரே டவுட் அண்ட் கன்ஃபியூஷன் தான். அப்புறம் மியூசிக் ஸ்டார்டிங் அப்போ நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனா படம் முடிகிறப்போ விஷுவலோட பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருந்தது. மியூசிக் நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு இப்பவுமே எனக்கு தெரியல. படத்தோட வில்லன் பேபி கண்ணன் ஆர்ஜே பாலாஜி படத்தோட டைரக்டர் தான் நடிச்சிருப்பாரு. ஆனா அவரு நல்லா தான் நடிச்சிருந்தாரு. ஆனாலுமே கருப்பு சூர்யாவுக்கு ஏத்த வில்லனா அவரு ஜஸ்டிஃபை பண்ண முடியலன்னு நான் நினைக்கிறேன். சூர்யாவை கடவுளா பார்க்க டிஃப்ரெண்டா இருக்கு. லைக் சூர்யா தான் கடவுள்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. த்ரிஷாவோட கேரக்டர் இந்த படத்துல எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஓகே, நான் இப்போ ஸ்டோரியை நான் நினைச்ச மாதிரி லைட்டா மாத்தி எழுத போறேன். சம்பவம் லோடிங். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ சூர்யா தான். அவரு கருப்பு தான். ஆனா அவரு ஏன் கடவுள்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்? அவர் கடவுள்ன்ற மாதிரி நமக்கு மட்டும் ஹிண்ட் கொடுக்கலாம். ஏன்னா வில்லனுக்கு அது கடவுள்னு தெரியாத போதுதான் அவர்கிட்ட இருந்து ஸ்ட்ராங்கா மோதுவான். இன்னொன்னு, வில்லன் கேரக்டர்ல ஆர்ஜேவை விட நட்டியவே போட்டிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. நான் என்ன பழைய சாமி படத்துல வர கரணா இல்ல நேர்கல் ரவி நினைச்சியா? சாமின்னு தெரிஞ்சு சண்டை போட. பழைய படங்கள் எல்லாம் கரண் தான் அம்மன் கிட்ட மோதுற மாதிரி, அதான் கடவுள் கிட்ட மோதுற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. கரனோட ஆக்டிங்ல எப்படி இருக்கும்னா அவர் கடவுள் கிட்டே மோதுவாரு அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஆனா இங்க பார்க்கும்போது ஆர்ஜே பாலாஜி கடவுள் கிட்ட மோதும் போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி இருந்தது. சோ ஒரு கோர்ட்ல கெட்டது நடந்துட்டே இருக்கு. அங்க இருக்க கருப்பு சாமியும் அதை பொறுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் கேரளால இருந்து அப்பாவுக்கு பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குது. அதனால மனசு உடைஞ்சு அவங்க அப்பா கடவுள்கிட்டயே சண்டை போறாரு. லைக் உனக்கு முன்னாடி இவ்வளவு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உணர்ச்சி வசமான பேச்சுனால கடவுள் கீழே இறங்கி வராரு. இனிமே பேபி கண்ணனை விடக்கூடாது, அவனோட அநியாயங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷ உருவத்துல ஒரு வக்கீலா இறங்கி வராரு கருப்பு. கடவுளா பழி வாங்க கூடாது, அவங்களுக்கு நீதி கிடைச்சா இந்த கோர்ட்டை நம்பி பல மக்கள் வருவாங்க, அங்க வந்தா நீதி நமக்கு கிடைக்கும் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலாவே கருப்பு வராரு. அந்த கோர்ட்ல பேபி கண்ணன் தான் எல்லாமே. இன்டைரக்டா அந்த கோர்ட்டையே கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய வக்கீல் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், ஜட்ஜ் ஆகட்டும், எல்லாருமே அவனோட ஆளுங்க தான். இப்படி இருக்க அந்த அப்பா பொண்ணோட கேஸை எடுக்க மாட்டேன்ட்டு பேபி கண்ணன் சொல்லிடுறான். யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்கன்னு நினைக்கும் போது அவரு கோவமா கடவுளே திட்டுறாரு. அப்பதான் கருப்பு இறங்கி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. அவரு கடவுள்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது, நமக்குமே அது கடவுள் தான் அப்படின்ற மாதிரி டைரக்டா சொல்லாம இன்டைரக்டாவே காட்டிட்டு இருக்கோம். இந்த கருப்பு ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறான் பேபி கண்ணன். கருப்பு வக்கீலா கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுட்டே வராரு. ஒரு கட்டத்துல போலீஸும் பேபி கண்ணனும் தான் இந்த கேஸை இவ்வளவு நாள் நீட்டி இழுத்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆளு ஜட்ஜே அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கிடுறாரு. பேபி கண்ணனால ரொம்ப நேரம் எல்லாம் ஜெயில இருக்க முடியாது. அவனே ஒரு வக்கீல, அது இல்லாம கோர்ட்டே அவன் கையில தான் இருக்கு. இதனால பேபி கண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்தது. தன்னோட இடத்துல தன்னோட ஆளுங்களை வச்சு தனக்கே தண்டனை வாங்கி கொடுத்துட்டானே, அவனையும் அந்த அப்பா பொண்ணையும் நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஜெயில இருந்து வெளில வர பேபி கண்ணன் நேரா கருப்பு கிட்ட போய் ஓபன் சேலஞ்சே பண்றான், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு. இங்கதான் கருப்புக்கும் பேபி கண்ணனுக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் காட்டுறோம் இன்டர்வல் சீன்.
இந்த இடத்துல ஆடியன்ஸுக்கு வந்து கருப்பு தான் கடவுள்ன்ட்டு நாம தெளிவா காட்டிடுறோம். ஆனா அது பேபி கண்ணனுக்கு தெரியாது. பேபி கண்ணன் வந்து கடவுள்னே தெரியாம கடவுள்கிட்டயே போட்டி போட ஆரம்பிக்கிறான். ஆப்வியஸ்லி இந்த இடத்துல ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா தெரியும் கடவுள் தான் எண்டில் ஜெயிக்க போறாருன்னு. எப்படி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறோம்ன்றது தான் முக்கியம். ஸோ ஆக்சுவலாக கேரளாலேருந்து வர அப்பாவும் பொண்ணும் அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ண தான் சென்னைக்கு வந்திருப்பாங்க. அதை பண்ண விடாமல் பேபி கண்ணன் தடுக்கிறான். அதை கருப்பு தடுத்து அவங்க 2 பேரையும் காப்பாத்துறாரு. பேபி கண்ணனை மன்னிச்சு விட்டுட்டு போயிடலாம், கோர்ட் மூலமா தண்டனை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் தான் நினைப்பாரு. ஆனால் அவனோட கெட்ட எண்ணங்களால ஒரு கட்டத்தில் கருப்பு வந்து கடைசியா கடவுளா மாறி பேபி கண்ணனை அழிக்கிறாரு. இந்த கதையில அவரு கடவுள்னு படம் பார்க்குற நமக்கும் லாஸ்ட்ல இறக்கும் போது பேபி கண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா இப்ப எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொன்னு, படங்கள்ல ரெஃபரன்ஸ் வைக்கலாம், ரெஃபரன்ஸையே வச்சு படமா எடுக்க கூடாது. இந்த ஒரு படத்துல எல்லா விஷயங்களையும் காட்டணும்னு நிறைய இடத்துல திணிச்சிருப்பாங்க. இந்த படம் தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்ததுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா ஓடிடில பார்க்கும்போது மற்றபடி படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ்லாம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஹீரோ கருப்பு தான். கருப்பு வந்து படம் ஆரம்பிச்ச உடனே வர வேணாம், ஆனா கொஞ்ச நேரத்துல அவர் வந்து அவர்னால கதை நகர்ந்தா அப்பதான் அவர் ஹீரோவா இருப்பாரு. ஆனா இந்த படத்துல ஆர்ஜே தான் ஃபுல்லா இருக்கிறாரு. சூர்யா வந்து ஒரு சில இடங்கள்ல தான் வராரு. ஆனா இந்த மூவில நல்லதா ஒரு சில சீன்ஸுமே இருந்துச்சு. லைக் அந்த அப்பா பொண்ணு வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நேச்சுரலாகவும் சென்டிமெண்டாகவும் ஃபீல் ஆச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் நிறைய பேருக்கு எப்படி பிடிச்சிருந்தா இப்பவும் தெரியல. இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை நீங்க இந்த படத்துல ஏதாவது ஒரு விஷயங்களை மாத்தணும், இல்ல இந்த இடத்துல மாத்தி இருப்பேன் அப்படின்னீங்கன்னா என்ன விஷயங்களை மாத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.